குஜராத் மாநிலத்தில் இருந்து 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் பாரதிய ஜனதா சார்பாக அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மற்றும் காங்கிரஸில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு தாவிய பல்வந்த் சிங் ராஜ்புத் ஆகிய 3 பேர் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் தரப்பில் அகமது பட்டேல் மீண்டும் போட்டியிடுகிறார். 3 உறுப்பினர்களுக்கான பதவிக்கு 4 பேர் போட்டியிடுவதால் அங்கு அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது. குஜராத் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு ஒருவர் தேர்வு செய்யப்படுவதற்கு 47 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. 182 உறுப்பினர்களை கொண்ட குஜராத் சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதாவுக்கு 116 உறுப்பினர்களும் காங்கிரசுக்கு 57 உறுப்பினர்களும் உள்ளனர். இதன்படி பாரதிய ஜனதா சார்பாக 2 எம்பிக்களையும் காங்கிரஸ் சார்பில் 1 எம்பியையும் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்ய முடியும். காங்கிரஸ் தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ள அகமது பட்டேல் சோனியா காந்தியின் செயலாளர் என்பதால் அவரை வீழ்த்த பாரதிய ஜனதா வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 48 மணி நேரத்திற்குள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் பாரதிய ஜனதாவுக்கு தாவியதால் காங்கிரஸ் மேலிடம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இதையடுத்து குஜராத் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 57இல் இருந்து 51ஆக குறைந்தது. குஜராத்தில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெற்று முடியும் வரை மீதமுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள காங்கிரஸ் தலைமை 44 சட்டமன்ற உறுப்பினர்களை பெங்களூரு அழைத்துச் சென்றுள்ளது. அங்குள்ள ஈகிள்டன் சொகுசு விடுதியில் முகாமிட்டுள்ள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களை வெளியே யாரும் தொடர்பு கொள்ள முடியாதபடி செல்போன்களை செயலிழக்கச் செய்யும் ஜாமர் கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. விடுதிக்குள் வெளியாட்கள் நுழையாதபடி அனைத்து நுழைவு வாயில்களிலும் பாதுகாப்புக்காக ஆட்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் 44 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலர் கட்சி மாறி வாக்களிக்கக்கூடும் என்றும் அதனால் அகமது பட்டேல் வெற்றி பெறுவது சந்தேகம் என்றும் கூறப்படுகிறது. குஜராத் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெங்களூரு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பது அண்மையில் அதிமுக உறுப்பினர்கள் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்ட காட்சிகளை நினைவுக்கு கொண்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக அர்ஷத் கான்.